வீட்டில் நம்ம சிம்பிளா செஞ்சு சாப்பிடும்போது கிடைக்கிற திருப்தி வெளியில பெரிய பெரிய ஹோட்டல்களில் சாப்பிட்டாலும் கிடைக்கிறது இல்ல. வாங்க ட்ரெண்டிங்கான கர்நாடகா ஸ்டைல் அவரைக்கால் குச்சி செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம ஒரு குக்கர்ல பச்சை மொச்சை பயிறு சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், 4 கத்திரிக்காவையும் சேர்த்துக்கோங்க. இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பா நம்ம குக்கரை ஓபன் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம தனியா எடுத்துக்கலாம். இது ஆறுனதும் இந்த தக்காளி மேல இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துடலாம். ஆறிடுச்சு. இப்போ இது தக்காளி மேல இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துக்கலாம். சூடா இருக்கும்போது எடுக்க முடியாது. இப்போ ஒரு மேஷர் வச்சு இது நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டெப்பா ஒரு சின்ன இடிக்கல்ல நம்ம எடுத்துருக்கிற சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயத்தை இடிச்சு எடுத்துக்க போறோம். கொஞ்சம் கொரகொரப்பா இருந்தாலும் பரவாயில்ல. வேக வச்ச பயிரோடைய தண்ணி தனியாகவும் மொச்சப்பயிறு தனியாகவும் எடுத்து வச்சிருங்க. இப்போ நாம இடிச்சு வச்சிருக்கிற சீரகம், வெங்காயம், பூண்டு அதில் சேர்த்துக்கலாம். ஃபோர்த்து ஸ்டெப்பா நம்ம ஆல்ரெடி மேஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகா, அதை இந்த தண்ணியோட சேர்த்துக்க போறோம். இது கூடவே கொஞ்சமா புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி இலையில தூவி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டா இருக்கு. ட்ரெண்டிங்கான கர்நாடகா ஸ்டைல் அவரைக்கால் குச்சி ரெடி ஆயிடுச்சு. இது சூடான ராகி பாலோடவோ இல்ல ஒயிட் ரைஸோடவோ சேர்த்து சாப்பிடும்போது சும்மா அமிர்தமா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை. இந்த மாதிரி ட்ரெண்டிங் அண்ட் வைரல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.